ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கோகி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரிஸ்கியஸ்ட் பிளேஸ் தான் போகிறோம். எங்கே போகிறோன்ட்டு போக சொல்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போகிறோம். போயிட்டு அவங்கள மீட் பண்ணிவிட்டு எங்கே போகிறோன்னு அதுலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஒரு வழியாக பசங்கிட்ட ரீச் ஆகிட்டோம். எல்லோரும் இங்கே ஆஜராகிட்டு இருக்கானுங்க. இதுக்கப்புறம் தான் கிளம்பும். போயிட்டு ஒரு டீ கார்ட்டில் ஆல்ட்டு போடுவோம். அங்கே போயிட்டு என்ன பண்ணுறோன்னா அங்கே போய் பார்த்துக்கலாம். ஓகேயா காய்ஸ், பாய். நீ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பருவதமலை தான் போகிறோம். தமிழ்நாடு டாப் 3 ரிஸ்கியஸ்ட் பிளேஸ் தான் போகிறோம். அந்த பசங்களை அப்படியே அங்கே இருக்கானுங்க. அங்கே காட்டுங்க எல்லாரும். ₹400 மாமா. இங்கேருந்து கரெக்டாக 200 சம்திங் கிலோமீட்டர். இங்கேருந்து போகிறப்ப எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். எங்கே போகிறோம், எங்கே என்ன பண்ணுறோன்ட்டு பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கிறோம். பெட்ரோலுக்கு ஆல்ட்டு போட்டால் நிறுத்திருக்கோம். ஆர்கனைசர் அங்கே நிற்கிறாரு பாருங்கள். கோயில் ட்ரிப் போனோம்ல, அந்த ஆர்கனைசர் நிற்கிறாரு பாருங்கள். ஸோ அவருக்காக தான் ஸ்வைப் பண்ணுறோம். எவ்வளோ பண்ண போகிறான்னு தெரில. இங்கேருந்து இப்போ கிளம்புறோம். போயிட்டு டீ கார்ட்டில் போயிட்டு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்லாம் இருக்குது. முடிச்சுட்டு அப்புறம் மீட் பண்ணலாம். பாய். ஒரு வழியாக காஞ்சிபுரம் ரீச் ஆகிட்டோம். அங்கே பெட்ரோல் போட்டு அங்கேருந்து சரியான குளிர். காஞ்சிபுரத்தில் ஒரு ரூட்டு போகலான்னு கூட்டின்னு போனான். இவன் தான் வீடியோ எடுக்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் கூட்டின்னு போனான். ஆனால் ஒரு லெஃப்ட் கட் பண்ணி உள்ளே கூட்டின்னு வந்தால் சரியான குளிர். தொண்டை பஜனை கணேஷ் மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு. இன்னும் எதுவும் தெரில. அங்கே நின்று எல்லாம் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நான் போய் பூஸ்ட் குடிக்கணும். குடிச்சிட்டு இங்கேருந்து கிளம்புறோம். எங்கே போகிறோன்னு போகிற வரல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லாம் டீ குடிக்கிறானுங்க நம்ம பசங்க ஃபுல்லாக. அங்கே பார்த்துக்கோங்க. ஒருத்தன் பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸ், டீ, காஃபி. ப்ரோ டீ டைம் முடிஞ்சு எல்லாம் கிளம்பிட்டோம். இங்கேருந்து போயிட்டு நெக்ஸ்ட்டு செக் பாயிண்டில் மீட் பண்ணுறோம். ஓகேயா? டீ குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பைபாஸ் எடுத்தாச்சு. இங்கேருந்து நம்மளுக்கு அப் அண்ட் டவுன் டோட்டல் கிலோமீட்டர்ஸ் 400 கிலோமீட்டர்ஸ். நீங்கள் பார்த்து உங்களுக்கு உங்கள் வண்டிக்கு எவ்வளோ பெட்ரோல் மைலேஜ் தருமோ அதுக்கேற்ற மாதிரி பெட்ரோல் கால்குலேட் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா அந்தந்த வண்டிக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நைட்டில் ட்ராவல் பண்ணிட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. 2 ஹெல்மெட் மஸ்ட்டு. ஹெல்மெட் இல்லாமல் கண்டிப்பாக போகாதீங்க. ஏன்னா ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக டஸ்ட்டு. அந்த கண்ணில் வர பூச்சி வேறு அடிக்கும். நீங்கள் வைசர் போடாமல் ஓட்டியிருந்தீங்கன்னா உங்களால் வண்டியை ட்ரைவ் பண்ண முடியாது. நாங்கள் நைட்டு 1:30 மணி கிளம்பலான்னு பிளான் போட்டோம். ஆனால் நான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். 2 o'clock சம்திங் நாங்கள் கிளம்பிட்டோம். செம்ம குளிர் வேறு. கைகெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. அதனாலே கொஞ்சம் கேம்ப் ஃபயர் வேணும். கொஞ்ச நேரம் குளிருக்கு அடக்கமாக கேம்ப் ஃபயர் பண்ணிகிட்டு இருக்கோம். டேய், கேம்ப் ஃபயரே மறைச்சா எப்பட்றா? உன் ஃபயர் தான்டா தெரியும். அவள் தான்டா கைகெல்லாம் மறுத்துக்குச்சுரா. அப்பா செம்ம குளிர். கைகெல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. 3வது ஆல்ட்டு டீ கடை. எத்தனை வாட்டி நிறுத்தினாலும் குளிர் மட்டும் அடங்க மாட்டுது. இன்னும் 20 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து போக. இன்னும் நிலாவே மறையில. சூரியன் எப்போ வரப்போகுதுன்னு தெரில. நிலா மறைஞ்சி இப்போ தான் கொஞ்சம் வெளிச்சம் வர தொடங்கியிருக்கு. ஸோ நாங்கள் அந்த ஊருக்குள்ளே என்ட்ரி கொடுத்துட்டோம். இதுதான் நம்மளோட போகிற ரூட். செம்ம பீஸாக இருக்குது. அந்த மலை ஃபுல்லாக ஃபாகாக மட்டும்தான் இருக்குது. தெரியவே இல்லை பாருங்கள் அந்த சைட்லாம். அப்படியே இந்த சைடில் லைட்டாக சன்ரைஸ் ஆகிறத பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக ஆரஞ்சாக இருக்குது பாருங்கள். அருமையாக இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் போகிற ரூட் ரைட்டு கட் பண்ணோம். நம்ம ரைட் கட் பண்ணியும் போகலாம், ஸ்ட்ரெயிட்டாகவும் போகலாம். ரைட்டு கட் பண்ணால் இந்த மாதிரி வழி காட்டும். ஸோ பார்த்தீங்களா, பருவதமலை செல்லும் வழின்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா. இந்த ரைட்டு கட் பண்ணி நம்ம ஊர் வழியாகவும் போகலாம். அங்கே தெரியுது பார்த்தீங்களா மலை, அந்த உச்சிக்கு தான் நம்ம போக போகிறோம். அதுதான் பருவதமலை. பசங்க எல்லாம் இங்கே ஆதரட்டும். ஸோ இங்கேருந்து தான் கிளம்ப போகிறோம். அங்கேருந்து உள்ளே வந்தோம்னா ஒரு மண் ரோடு லெஃப்ட் எடுக்கணும். இப்போ நாங்கள் நிற்கிறோம் பார்த்தீங்களா, இந்த லெஃப்ட் தான் நாங்கள் எடுத்து அந்த பருவதமலையோட என்ட்ரன்ஸ்க்கு ரீச் ஆகும். இந்த லெஃப்ட் நம்ம கட் பண்ணோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம். நம்ம டவுனில் இருக்கோம். பருவதமலையோட டவுன். அதோட என்ட்ரன்ஸ் இது தான். நம்ம பேசிக் பார்க்கிங் வந்து அந்த சைடில் பண்ணோம். அங்கே பார்க்கிங் பண்ணிவிட்டு நமக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே இந்த சைடு பார்த்தோன்னா ஃபுல்லாக சாமி சிலை இருக்குது. நம்மளோட எக்ஸ் ஆர்கனைசர் வந்திருக்காரு. என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ட்ரன்ஸ் ரீச் ஆகிட்டோம். இதுதான் நம்மளோட என்ட்ரன்ஸ். இந்த வழியாக தான் போனோம். பைக் பார்க்கிங் அங்கே இருக்குது. அங்கே பார்க்கிங் போட்டு அங்கே பில் பே பண்ணிவிட்டு நம்மளோட என்ட்ரன்ஸ் இது தான். என்ட்ரன்ஸ்லேயே ஆஞ்சநேயர் உட்காந்துருக்காரு. நம்மளோட யாரை சொல்கிறேன்? ஆஞ்சநேயர் நின்று சொல்கிறியா? இருக்காரு பேர் உள்ள நிற்கிறவரை சொல்லி உள்ள நிற்கிறாரு பற்றியா? பார்க்குறேன். இங்கே தான் நம்மளை உள்ள அலோவ் பண்ணுவாங்க. எங்கள் ஊர் டோக்கன் வாரியா? எக்ஸா ஆர்கனைசர் வந்திருக்காரு. என்ன சொல்றாரு? இதுதான் நம்ம என்ட்ரன்ஸ்ல இருக்கிற ஆஞ்சநேயர். அவர் கையில வச்சிருக்காருல மலை, அதுல இருந்து உள்ள சின்ன பீஸ் தான் இந்த பருவதமலை. 4500 அடி. இப்போ நம்ம ஏற போறோம். அதுல 5 பாதைகள் இருக்கு.
தடங்கள் போக போக ஒன்று ஒன்றா சொல்கிறேன். 7 மலை 7 கடல் சொல்லியிருக்காங்க. குரங்கு இருக்குல்ல, அதில் ஒரு குரங்கு இது குரங்கு பார்த்துக்கிடுங்க. ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல கூட பேசினா மறந்துட மாட்டேனா. எங்களுக்கு தெரியாது, நாங்க விக்கிபீடியால பார்த்து ஏதோ சொல்றோம். ஒவ்வொருத்தர் அப்படியே என்னென்ன நிலைமையில பார்க்கலாம். நான் உங்கள் தேவா, இது என் தம்பி ஜீவா. நாங்க இப்ப மலையாற போறோம். ஏறும்போது எல்லாரோட நிலைமையும் ராமா பார்த்துக்கோங்க. ராஜண்ணா ஐயோ நீ வேணா சண்டைக்கு வா வாடா, வந்து வாடுறா, வந்து வாடுறா, வா நீ வேணா சண்டைக்கு வா. அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா ஒருத்தர் குழு பக்தி மயத்துல கடவுளே போன வாட்டி கை காலெல்லாம் தேய்ச்சிச்சு, இந்த வாட்டி தொடங்கிட இன்னும் வாயில வசம்ப வச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. 7:30 ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். எத்தனை மணிக்கு ஏற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்? 7:30. சூப்பர்ரா. ஏய் பிளான் போட்டது 4 மணிக்கு ஏற ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே 7:30. நம்ம இங்கே ரீச் ஆனது நம்ம இங்க ரீச் ஆனது எத்தனை மணிக்கு? ஆமா 6:30 வந்தோம். கொஞ்சம் பிஸியான போட்டோ ஷூட்ஸ் வீடியோஸ் எல்லாமே போயிட்டு இருந்தது. ஓகே ஒரு இதுவும் உருப்படியா இருக்காது. அது தனி மேட்ரு. எங்க வீட்டை 4-5 கேள்வி கேட்டுருக்காங்க. அது பசங்க இன்ஃபர்மேஷன். எல்லார் வீட்லேயும் ஒரே கேள்வி தான் மச்சான். நானும் அதே கதை தான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த பிளான் வந்து வெட்னஸ்டே குரூப்ல போட்டேன். ஏய் டியூஸ்டே நைட்டு குரூப்ல நைட்டு போட்டோம். அப்படியே பசங்க இந்த மாதிரி இருக்கணும் டீம்ல. சொல்லு. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பிளானை இவன் போட்டதுக்கு காரணமே தீபக்னு ஒரு நல்ல மனுஷன் என் வீட்டுக்கு வாங்க எல்லாரும் சமைச்சு சாப்பிடலான்னு கூப்பிட்டான். என்னடா எங்களை பார்த்தா கேட்டரிங் ஆபீசர் மாதிரி இருக்கா, ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு வந்து நாங்க பார்பிக்யூ போடணும் சமையல் செய்யணுமா அப்படின்ற காண்டில போட்ட ஒரு பிளான் தான் இது. ஓகே அதான் 30 நீங்க அடேங்கப்பா பாய்ஸ் கூட போறீங்களா? அது பெரிய கிளாஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. எப்படி மேல இருந்து இறங்குறது கூட ஒருத்தன் தள்ளி விட்டு கீழே விட போறான். ஜாலியா வர போறோம். அடேங்கப்பா போயிட்டோம். ஏறுறப்ப இப்போ எல்லாம் எப்படி இருக்காங்க பார்த்துக்கோங்க. இறங்குறப்ப எப்படி இருக்க போகிறாங்கன்னு தெரில. கவலையே போடாதீங்க. மொதல் டெட் பாடி டெட் பாடி ஃபுல்லாக எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. போகிறப்ப நல்லா போகிறான், வரப்போ எப்படி வருவான்னு தெரில. பாடி அவனுங்க இறக்கிட்டு வரதுக்குள்ள என்ன கதி அவனுங்க மட்டும் நீ பாரு. இங்கேருந்து இதோ இருக்கு பார்த்தீங்களா, இருங்க இன்னும் உச்சியே வரல, மேகத்துக்குள்ளே இருக்குது பாருங்கள். அந்த உச்சிக்கு தான் போகும், இன்னும் உச்சியே தெரியல. டாப் போனால் தான் தெரியும். டைம் விசிட்டர்ஸோ இல்லை ஹிடன் பிளேஸ்லாம் கிடையாது. என் பேர் வந்த இடம் தான். நாங்கள் வந்து அது பெருசு. அது எப்படி இருக்குன்றது நீங்கள் பார்க்க ஒரு சின்ன கற்பனை. அசத்துங்க. அதோ தெரியுது பாருங்கள் நம்ம போகிற உச்சி. இது எப்படி போய் ரீச் ஆக போகிறோன்னு அதை கடந்து போக இன்னும் நம்மளுக்கு 5 அதான் சொல்லுவாங்கள்ல அந்த 5 என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது, நீ மூடு. போகிற டாப் அந்த டாப்புக்கு தான் போக போகிறோம். போட்டோம்னா பண்ணிங்கெல்லாம் நிறைய இருக்குது, போர்டு வச்சுருக்காங்க, பார்த்து சேஃப்டியாக வாங்க. இந்த டாப்புக்கு போக நம்மளுக்கு 5 தடங்கள் இருக்குது. 5 தடங்களையும் நம்ம தாண்டி போகணும். அதில் ஒரு தடங்களாக நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன், என்னென்னன்ட்டு நீங்களே பார்த்துக்கோங்க. நம்ம மேலே ஏற போகிற ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு கோயில் இருக்குது. இங்கே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அன்னதானம் போடுவாங்க. அன்னதானம் இங்கே முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம மேலே ஏற ஆரம்பிச்சிடலாம். மேலே போனால் அங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று சாப்பிட்லாம். நேரம் ஒன்று சொன்னால மேலே சிவன் கோயிலாக பெருமை சிவன் கோயில் சிவன் கோயில் தானா இருக்கண்டா. இதுதான் நம்ம கோயிலில் தர அன்னதானம். எப்படி இருக்குப்பா? நல்லா இருக்கு. லைட்டாக கரெக்டாக இருக்கும். மலையாளத்தில் சாப்பிட்டு வயிற்று பெட்டி கரெக்டு. இதை மட்டும் சாப்பிட்டு ஏறினா கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக ஏறலாம். நீங்கள் வேறு எதையும் சாப்பிட்டு ஏறாதீங்க, அதுதான் உங்களுக்கும் சேஃப். ஏன் திருட்டுத்தனமா சாப்பிட்ற அந்த மாதிரி? 5 தடங்கள் சொன்னல, அதில் ஃபஸ்ட்டு தடங்கள் வந்து இது போகிறானுங்க பார்த்தீங்களா, அவனுங்க தான் முதல் தடங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இதை தாண்டி தான் நம்ம கல்பாதைக்கு போகிறோம். நம்மளோட ஃபஸ்ட்டு படிக்கட் பாதை. எல்லாம் பட்டை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்பயே.
இவ்வளவு நேரம் உங்களுக்கு அவன் அச்சா இல்லைங்களா விபூதி, இப்போ எங்க தலையிலும் சேர்த்து அடிச்சுக்கிட்டு அணிலுக்கு மேல கோடு போட்டுனுங்கிறேன். நம்மளோட படிக்கட் பயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாருங்க, நம்ம எத்தனை படிக்கட்டு ஏறுறோமோ ஏறுற ஒரு படிக்கட்லேயும் இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கும். மலை ஏறது கஷ்டம் தான், நார்மலாக ஏறிட்டே ஏறணும். ஏறி 5 நிமிஷம் ஆகல, அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஆள்ட்டு பார்த்துக்கோங்க. ஏறி முடிக்க கூட இல்லை, அதுக்குள்ளே இங்கே ஆள்ட்டு 100வது படிக்கட்டுலேயே ஆள்ட்டு. 100வது படிக்கட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. போக போக ஹைட் இன்க்ரீஸ் ஆகினே போகுது. முதல்ல ஒரு படிக்கட்டாக இருந்துச்சு, இப்போ 3 படிக்கட்டாக வருது. 500 படிக்கட்டு கூட தொடரல, எல்லோரும் மட்டை. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அடுத்தது பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு வாட்டி உக்காந்தப்போ என்ன ஒரு ஆணவமாக பேசினான் தெரியுமா இவன்? சூனாப்பானா, சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ண. என்ன சீரியல்ப்பா? சிறைக்காசை. சிறகடி காசையா? ஒரு ஆள் தான், நம்ம ஆள் மட்டை. இதோ இவ்வளோ மட்டை. தம்பி நீங்கள் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, ஓகேவா? தெம்பு இருக்கா ஏற? சொல். உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல. நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. ஆள் தான் இந்த பேர். ஏந்திருங்க போலாம், ஏந்திரா டேய், வாடா போலாம், ஏந்திரா. ஹெல்ப் எல்லாரும் ஹெல்ப். ஏந்திரு. ஒரு வழியா எல்லாரும் கலப்பி ஹெல்ப்பியாச்சு. 1000 ஸ்டெப் ரீச்சு. இதோட நம்மளுக்கு படிக்கட்டு ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த ஸ்டேஜ் நம்மளுக்கு ஃபுல்லாகவே கல்பாதை. இதுக்கப்புறம் ஃபுல்லாக படி கிடையாது, ஃபுல்லாகவே கல்பாறை தான். இதுக்கு எல்லாமே செத்துட்டாங்க. லாஸ்ட்டாக நாங்கள் படிக்கட் கம்ப்ளீட் பண்ண இடம் பாருங்கள், 1263. ஃபஸ்ட்டு பாகம் முடிச்சாச்சு, 2ஆம் பாகம் ஃபுல்லாக கல். இதுக்கே முடியல, எல்லாரும் காலி. 2வது பாகம் எப்படி ஏற போகிறோன்னு தெரில. இது ஃபுல்லாக கல் தான், மேலே போக தெரியும். செகண்ட் ஸ்டேஜ் பார்க்கலாம். இது ஒன்று தான் எங்களுக்கு உயிர் கொடுத்துனுக்குது, தண்ணி.